ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ். திஸ் இஸ் யுவர் ஜெயஸ்ரீ. அண்ட் இந்த சேனலுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன மாதிரி வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறத என்ன பிளான் பண்ண வைக்குது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக இருக்குது மேம், ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்டைலை மாற்றுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரிவ்யூ. பிகாஸ் நீங்கள் என்ன கரெக்ஷன் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் வீடியோ ஸ்டைல் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்புறது அண்ட் எப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் சொன்னால் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஸோ நான் டேரெக்டாக வந்துட்டு என்ன கண்டென்ட்டோ அதுக்கு வந்துடுறேன். இன்றைக்கி நம்ம வந்து அரியலூர் வந்திருக்கோம், ஷூட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பாட்டுக்கு காரில் தான் போக போகிறோம். ஒரு 2 சூப்பரான ஸ்பாட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். நான் வந்து காருக்கு லஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். பசிக்கும்ல, ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற பிளான் தான். ஸோ நம்ம வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பாட் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்பாட் எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஒரு லேக் தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கே போக போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய வீடியோஸில் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்குற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் இனிமேல் வந்துட்டு ட்ராவல் பண்ணி அங்கே என்ன ஸ்பெஷலோ அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷார்ட்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய மோட்டிவேஷனல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் மக்களே. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்தாச்சு. அண்ட் எனக்கு இந்த ஃபிஷ் டேங்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இந்த ஃபிஷ் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. அண்ட் சாப்பிடல, டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கிளம்பிடலாம், ஸ்பாட்டுக்கு கிளம்பிடலாம், லைட்டிங் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அண்ட் இப்போ நம்ம எங்கே ஃபஸ்ட்டு போக போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லேக்குக்கு போக போகிறோம். அவ்வளோ பெரிய லேக். ஸோ அந்த வழியே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த லேக்குக்கு போகிற அந்த ரூட்டே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ க்ரீனரிஸாக இருந்துச்சு. நம்ம ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்ததுனே சொல்லலாம். பனைமரம்லாம் அவ்வளோ பனைமரம் லைன் பை லைனாக இருந்தது. அண்ட் புளிய மரம் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே அழகாக நம்பர்ஸ் போட்டு இருந்தது. இது எல்லாமே பார்க்குற விஷயம் தானேம்மா, இது என்ன புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏன் அப்படின்னா, நான் வந்து குட்டி பாப்பாவாக இருக்கும்போது ரோட் சைடு டபுள் சைடுமே மரங்கள் இருக்கும், அதில் நம்பர்ஸ்லாம் இருக்கும். இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஹைவேஸ், பைபாஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு பரபரப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறனால இதெல்லாம் நமக்கு ரசிக்கிறதுக்கு நேரம் இல்லை மக்களே. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணும்போது இந்த மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் ரசிச்சிட்டே இருங்க. இந்த வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க. எனக்கு கேட்டால் என்னெல்லாம் இங்கே கொண்டு போய் விட்டுட்டிங்க அப்படின்னா நான் சாப்பாடு, தண்ணி, தூக்கம் எதுவுமே வேணாம், இந்த இயற்கையாகவே இருப்பேன். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வியூவாக இருந்தது. சில்லுன்னு இருந்தது. ஃபஸ்ட்டு விஷயமே நான் சொல்லணும் என்ன அப்படின்னா, இவ்வளோ மரங்கள் இருக்குது. இதோட யூசேஜ், இதோட பெனிஃபிட்ஸே சில்லுன்னு இருக்கிறது தான். அண்ட் தேக்கு மரம், தென்னை மரம், பனைமரம்லாம் இப்போ நம்மளால் வந்துட்டு அந்த அளவுக்கு பார்க்க முடியறதில்ல. ஏதோ இந்த சம்மர் டயத்தில் தான் பார்க்குறோம். இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோவில். பட் நாங்கள் இன்னும் அந்த கோவிலுக்கு போய் வீடியோ எடுக்கலை. ஆண்டி வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சிலை இருந்தது. இது என்ன சிலையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன், முருகன் சிலை. அங்கே வந்து கப்பிள்ஸ் வந்து ஃபேமிலியோடு நின்று பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பனைமரம், ஆண்டி வேலை பனைமரம் பார்த்தோம் டபுள் சைடும். அவ்வளோ அழகாக வந்துட்டு லைன் பை லைனாக இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா பனைமரம் இருக்கிற இடத்துல தண்ணீர் சத்து அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பனைமரம் வந்துட்டு ஒரு சில கிராமங்களில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நிறைய இடத்துல இந்த வெயில் தாங்காமலாம் வந்துட்டு பத்திட்டு எறியறது இந்த மாதிரி இஷ்யூலாம் போயிட்டுருக்கு. நம்ம போயிட்டுருக்க வழியில் வந்துட்டு பேங்க்கெல்லாம் இருக்குது. சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே நான் பார்த்துட்டே போனேன். எனக்கு வந்து ஃபுட்டு வந்து வாங்கிட்டாச்சு. லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம அப்பளம் சாப்பிட்றலாம். அப்பளம் சாப்பிட்டுட்டே ஸ்பாட்டுக்கு போயிடலாம். நான் உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் மேக்கப்லாம் போயிடும் அப்படிங்கிறனால லைட்டாக அப்பளம் மட்டும் சாப்பிட்டுட்டே அப்படியே நம்ம ஸ்பாட்டுக்கு போகலான்னு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போனேன். அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி அப்பளத்தை சாப்பிட்டுட்டே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இன்னொரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு லேக்குக்கு போகிறோம். பட் வந்துட்டு இன்னொரு கோவிலுக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. சரி நம்ம ஃபைனலாக ஏதாவது முடிவு பண்ணிப்போம், அதுக்குள்ளே அப்பளத்தை சாப்பிட்டுவோம் அப்படின்னு சொல்லி அப்பளத்தை சாப்பிட்டுட்டே போனோம். ஐயோ! எனக்கு பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வியூவாக இருந்தது. கிராமம்னா கிராமம் தாங்க. அந்த வில்லேஜ் வியூ அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னே சொல்லலாம். சோளம், தட்டை, புங்கை மரம், தென்னை மரம், வேப்ப மரம் இதெல்லாம் தாண்டி மாமரம், கொய்யா மரம் இந்த மாதிரி மரங்களாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போவோம்ல, ஒரு வயலுக்குள்ளே போகிற அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ரோடுமே வந்துட்டு ரொம்ப குறுகலாக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த ரூட்டில் போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அரியலூர்லேருந்து காமரசவள்ளி அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து நம்ம கட் பண்ணி ஒரு கிராமத்துக்குள்ளே வர மாதிரி இருக்குது. ரைட் சைடில் கட் பண்ணி நம்ம கிராமத்துக்குள்ளே வரும். எத்தனை கட் இருக்குது, எப்படிமா இப்படி சொல்கிற அப்படிங்கிறீங்களா? நீங்கள் போனீங்கன்னாவே தெரியும். எல்லாத்துக்குமே ரூட் மேப்லாம் கொடுத்துருக்காங்க.
ஆன் தி வேல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கண்ணுக்கு எட்டுன தூரம் நீங்க பார்க்கும்போதே தெரியும். எங்கேயுமே வீடு இல்ல. ஃபுல்லா வந்து வயல்வெளியா தான் இருந்தது. கிரீனரீஸா இருந்ததுங்க. இப்ப நாங்க போறது ஆஃப்டர்நூன் டைம். பட் பச்சை பசேல்னு அந்த அளவுக்கு இருந்தது. அண்ட் என்னடா ஆப்போசிட்ல நான் திரியிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம அரியலூர் வைப்ஸ்ல வந்துட்டு நான் லைவ் போட்டிருந்தேன். இன்ஸ்டா லைவ் போட்டிருந்தேன். ஸோ, அப்படியே அதையும் வந்துட்டு அதையும் மெயின்டெயின் பண்ணிட்டு, அப்படியே வீடியோவும் எடுத்துட்டு போனேன். அப்படியே எனக்கு பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. நீங்க வந்து நேச்சுரல் லவ்வரா இருந்தீங்க, நேச்சுரல் லவ்வர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய பிளேஸ். 2 சைடும் வந்து குட்டி, குட்டி ஓடையெல்லாம் போயிட்டு இருந்தது. அதில தண்ணியும் வந்துட்டு இருந்தது. நம்ம நெறைய படத்துல பார்த்துருப்போம். இந்த மாதிரியான கிரீனரீஸ்ல ஒரு லவ் சாங்ஸ், ஒரு டூயட் சாங்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனா, இங்க இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இவ்ளோ பெரிய வயல்வெளிய தாண்டி ஒரு குட்டி கிராமம். இந்த குட்டி கிராமத்தில அந்த பழங்காலத்து அந்த செங்கல் சொல்லுவோம்ல, செங்கல், அந்த பழங்காலத்து ஓடு இதெல்லாம் வச்சு வீடு இப்ப வரையும் மெயின்டெயின் பண்றாங்க. குட்டியா டென்ட்டு இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு ரிமெம்பர் பண்ற மாதிரியே இருக்குங்க. ஒரு பச்சை பசேல்னு அந்த பார்க்கும்போதே நம்ம இந்த கண்ணு 2 போதாது அப்படின்ற மாதிரியான ஒரு வியூ லுக் தான். இப்போ இந்த வியூ லுக்ல ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் நான் சொல்லப் போறேன். என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு தண்ணி எதுலேருந்து போயிட்டுருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்க? இவ்ளோ பெரிய ஒரு வயல்வெளிக்கு தண்ணீர் எங்கேருந்து போகுது அப்படின்னா, ஏரியிலேருந்து போகுது. இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்ப நம்ம வந்து காமரசவள்ளி அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்தில நம்ம ஒரு 8 பட்டி கிராமம்னு சொல்ற மாரி கண்ணுக்கு எட்டுன தூரம் வரையிலும் ஃபுல்லா வயல்வெளியா இருக்கு. இதோட நீர்ப்பாசனம் எங்கேருந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஏரிய வந்து உங்ககிட்ட காட்டப் போறேன். இந்த ஏரியிலேருந்து தான் போகுது. அண்ட் இதுக்கு கீழேயே அந்த மதகுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு கிராமத்திற்கும் அந்த ஏரியிலேருந்து மதகு அமைச்சர்றாங்க. அது வழியா நீர்ப்பாசனம் போயிட்டுருக்கு. இந்த மதகு இருக்கு இல்லையா? ஸோ, இந்த மதகு வழியா தான் வந்துட்டு நீர்ப்பாசனம் போயிட்டுருக்கு. இயற்கை, விவசாயம் இதெல்லாம் வந்துட்டு இப்ப நம்ம வந்து ரொம்ப கம்மியா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ, இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்டிங். ஐய்யய்யோ! இவ்ளோ பெருசா விழுந்தா என்னப்பா ஆகும்? அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது. இவ்ளோ பெரிய ஏரி பாருங்களேன்! வியூவே வந்துட்டு அவ்ளோ ஆவுசமா இருந்துச்சு. ஆ நெறைய குட்டி பசங்கலாம் அங்க இருந்தாங்க. நாங்க வீடியோ எடுக்கிறப்ப, "அக்கா வேணாம்க்கா, வேணாம்க்கா" அப்படின்னு பயந்துட்டு ஓடிட்டாங்க. பட் இங்க இருக்கிறதுக்குலாம் நம்ம குடுத்து வச்சிருக்கணும். இந்த ஏரியில இருந்து தான் ஒரு 7, 8 கிராமங்களுக்கு அந்த வயல்வெளிக்கெல்லாம் வந்துட்டு தண்ணீர் நீர்ப்பாசனம் போகுது. பாம்பெல்லாம் இருக்குன்னாங்க. "பாம்பா?" அப்படின்னு ஒரு பயந்துட்டே கேட்டேன். அண்ட் இவ்ளோ பெரிய ஏரியோட ஹிஸ்ட்ரியே ஒரு சூப்பரா இருந்தது. ஸோ, அதையும் நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அண்ட் இங்க நம்ம ஷூட்ட முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்த பிளேஸ் வந்துட்டு இதுவும் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேஸ் தான். காமரசவள்ளிய தாண்டி கொள்ளடம் ஆற்று பாலத்தெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். பச்சையம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஷார்ப்பா சொல்லணும்னா நம்ம அரியலூர்லேருந்து ஏலாக்குறிச்சி வந்தீங்க அப்படின்னா, ஏலாக்குறிச்சியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய மேலராமசமுத்திரம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள், இந்த கோவிலோட வரலாறெல்லாம் கேட்கும்போது எனக்கே கூஸ்பம்ப்ஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிலை வந்து கொள்ளிட ஆற்றில வந்து புதைஞ்சிருந்ததாகவும், அத வந்து ஒரு சிறுவனோட கனவுல போய் சொன்னதாகவும், அதை எடுத்து கோயில் பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொல்றாங்க. ஸோ, இத பத்தி விஷயம் தான் இந்த அம்மா நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த கோவில் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம தரைத்தளத்துல இருந்து நீங்க இறங்கி போயி சாமிய வேண்டுற மாதிரி ஒரு அமைப்பா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, காவேரி கொள்ளிடம் அந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு ஏற்றாற்போல் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்க இறங்கி போனோனே என்ட்ரன்ஸ்லயே ஒரு 3 காவல் தெய்வமும் இருக்கு. செல்லியம்மன் அப்படின்ற சன்னதிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பெங்களூர்ல இருந்து இந்த சாமி உருவச்சிலைய வந்து செஞ்சு வச்சதா சொன்னாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஒரு சில கோவிலுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கும். அதே மாதிரி இந்த கோவில் எந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பு மிக்கது அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரும் அம்மனாகவும், வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்பு அமைச்சு தரும் அம்மனாகவும், இது மட்டும் இல்ல தீராத வியாதிகள், நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு தீர்வு குடுக்கும் அம்மனாகவும் அமைஞ்சிருக்காங்க. இது உண்மையா? அப்படின்னு சொல்லி நான் அந்த பூசாரி கிட்ட கேட்டப்ப, நெறைய பேர் அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி, இந்த கோவில்ல வந்து தங்கி நெறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அமாவாசை, பௌர்ணமி இந்த தினங்கள்ல வந்துட்டு பக்தர்கள் வந்து தங்கி அன்னதானம் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இத விட இந்த கோவில்ல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த கோவில்ல வேண்டுதலை வந்து வைக்கிறவங்களுக்கு
வேப்பிலையை வந்து பிரசாதமாக தர்றதாக அந்த சுவாமியார் வந்து சொன்னாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் நிறைய நாகங்கள் வந்து போகதாகவும் அதை நிறைய பக்தர்கள் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தரைத்தளத்துலேருந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது, நம்ம படி இறங்கி வந்து நம்ம வேண்டுதல் வந்து வேண்டுற மாதிரியும், இந்த கோவிலோட அமைப்பே வந்துட்டு ஏதோ ஒரு தோப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த கோவில் வந்து 2 தடவை வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டதா அந்த பூசாரி சொன்னார். அவரே வந்து 2 தடவை பார்த்துட்டேன், இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோவிலை கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த விஷயம்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபே இந்த கோவில் பூசாரி இருக்கார் இல்லையா, இந்த பூசாரி கனவுல தான் அந்த சிலை வந்து கனவுல வந்து சொன்னதாக சொன்னார். ஸோ எனக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் கொடுத்துருக்கேன். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஏரி பார்த்தோம். ஸோ அந்த ஏரி மூலமாக நிறைய கிராமங்களுக்கு விவசாயத்துக்கு வெள்ளாமைக்கு வந்துட்டு நீர்ப்பாசனம் போயிட்டுருக்கிறதா ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒரு உண்மை நிறைந்த ஒரு வரலாறு நிறைந்த ஒரு கோவிலை பார்த்தோம். ஸோ அந்த கோவிலோட சிறப்புகளை பற்றிலாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 2 விஷயமே கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டாடா பாய் பாய் சொல்லி கிளம்புறது நான் தான் உங்கள் ஜெயஸ்ரீ. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய் பாய்.